சிலைகளை விரும்பாத தேவன் கேருபீன் உருவங்களை செய்யச் சொன்னது ஏன்? மறைபொருள் விளக்கத்தை காண்போமா? உருவங்களைச் செய்வதை தேவன் கண்டிப்பாக தடை செய்திருந்தும் உடன்படிக்கை பெட்டிக்காக 2 தேவதூதர் உருவங்களைச் செய்யும்படி அவர் கட்டளையிடுவது முரண்பாடானதாக தோன்றுகிறது. வேத பகுதிகளை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது விக்கிரகங்களைச் செய்யக்கூடாது என்ற யாத்ராகம கட்டளையையும் கிருபாசனத்தின் மீது பொன்னாலான கேருபீன்களை வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் நாம் அருகருகே காண்கிறோம். இது குழப்பமானதாக தோன்றினாலும் பண்டைய எகிப்திய தொல்லியல் சான்றுகளையும் ஆரம்பகால எபிரேய மொழியின் வரலாற்று பின்னணியையும் ஆராய்வது தேவனுடைய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். முதலாவதாக நாம் தொல்லியல் பின்னணியை, குறிப்பாக எகிப்திய கலாச்சார கலைப்பொருட்களை ஆராய்வோம். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தனர். அதாவது எகிப்தியர்கள் பயன்படுத்திய கலாச்சார வடிவமைப்புகளையும் மதச்சடங்கு பொருட்களையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். தொல்பொருள் ஆய்வாளர் ஹோவர்ட் கார்ட்டர் மன்னர் துட்டன்காமனின் கல்லறையை கண்டுபிடித்தார். அங்கு பைபிளில் குறிப்பிடப்படும் உடன்படிக்கை பெட்டியுடன் வியக்கத்தக்க வகையில் ஒத்திருக்கும் ஒரு பெட்டி கண்டெடுக்கப்பட்டது. எகிப்திய அரச குடும்பத்தினர் அவர்களுடைய புனித பொருட்களை மரப்பெட்டிகளில் வைத்து அவற்றை தங்கள் தோள்களில் சுமந்து செல்வதற்காக அப்பெட்டிகளின் இருபுறமும் நீண்ட கம்பங்களை பயன்படுத்தினர். அந்த எகிப்திய பேழைகளின் மூடிகளில் ஐசிஸ் மற்றும் நெஃப்தீஸ் ஆகிய பெண் தெய்வங்களின் உருவங்கள் பெரும்பாலும் செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றின் இறக்கைகள் அப்பேழையின் மீது விரிந்த நிலையில் அமைந்திருந்தன. அந்த வடிவமைப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தபோதிலும் அவற்றின் செயல்பாடுகள் வேறுபட்டன. எகிப்திய பெட்டியானது ஈமச்சடங்கு பொருட்களை கொண்டிருந்தது. அதே சமயம் உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக தெய்வீக சட்டத்தை கொண்டிருந்தது. அடுத்ததாக ஆரம்பகால எபிரேய சட்டத்தையும் கேருபீன்களின் உண்மையான நோக்கத்தையும் நாம் காண்போம். அத்துடன் தேவன் எப்படி இந்த உருவங்களை தமது பரிசுத்த பிரசன்னத்தின் அடையாளங்களாக மாற்றினார் என்பதையும் கவனிக்கலாம். இஸ்ரேலர்கள் தங்கள் எகிப்திய அனுபவத்தின் மூலம் அறிந்திருந்த ஒரு வடிவமைப்பையே தேவன் பயன்படுத்தினார். ஆனால் அதன் நோக்கத்தையும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அவர் முழுமையாக மாற்றியமைத்தார். எபிரேய மொழியில் கெருவ் என்ற சொல் வழிபடப்பட வேண்டிய ஒரு தெய்வத்தை குறிக்காமல் ஒரு பாதுகாவலரையோ அல்லது மிக அருகில் இருப்பவரையோ குறிக்கிறது. எகிப்தியர்கள் இறக்கைகள் கொண்ட இத்தோற்றங்களை தெய்வங்களாக வழிபட்ட வேளையில் பைபிளில் கெருபீன்கள் என்பவை தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கும் பணியாளர்கள் மட்டுமே. மேலும் கேருபீன்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படவே இல்லை என்பதால் இஸ்ரவேலர்கள் அவற்றை விக்கிரக வழிபாட்டிற்குரிய பொருட்களாக மாற்றும் வாய்ப்பு ஏற்படவில்லை. உடன்படிக்கை பெட்டியானது மிகவும் பரிசுத்தமான இடத்தில் ஒரு தடிமனான திரைக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. சாதாரண ஆசாரியர்கள் கூட அதை பார்க்க முடியாதவாறு அமைந்திருந்த அந்த அமைப்பு கேருபீன்களின் பரிசுத்தத்தை பாதுகாத்தது. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்கக் கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. இது நம்மை கபோரெட் எனப்படும் கிருபாசனத்தின் முக்கியத்துவத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இது தேவனுடைய மீட்பு மற்றும் நீதியின் மறைபொருளை நமக்குச் சொல்கிறது. கபோரெட் என்ற சொல் மூடி அல்லது பாவ நிவர்த்தி என்று பொருள்படுகிறது. இது உடன்படிக்கை பெட்டியின் மிக முக்கியமான பங்கை எடுத்துக்காட்டுகிறது. அந்த பேழைக்குள் நியாயப்பிரமாண பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இவை மனித குலத்தின் பாவத்தையும் தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் நாம் அடைந்த தோல்வியையும் தொடர்ந்து நினைவூட்டும் அடையாளங்களாக இருந்தன. அந்த கற்பலகைகளுடன் தேவன் நிலைநாட்டிய அதிகாரத்திற்கு எதிராக நின்ற மனிதர்களையும் அக்கிரமத்தையும் குறிக்கும் வகையில் ஆரோனின் துளிர்த்த கோலும் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. தேவன் மன்னாவை அற்புதமாக அளித்திருந்தும் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்ததற்கும் சான்றாக மன்னா நிறைந்த பொற்கலசமும் அதனுள்ளே வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த இந்த பொருட்கள் மனிதனின் பாவத்தையும் தேவனுடைய கோபத்தையும் சுட்டிக்காட்டிய அதே வேளையில் கிருபாசனமானது அந்த பாவங்களை மறைத்து காக்கும் ஒரு மூடியாகச் செயல்பட்டது. பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை வருடத்தில் ஒருமுறை கிருபாசனத்தின் மீதும் அதற்கு முன்பாகவும் தெளிப்பது பிரதான ஆசாரியருக்கு அவசியமானதாக இருந்தது. தேவன் கீழே நோக்கும்போது மீறப்பட்ட சட்டத்தையல்ல, மாறாக மக்களின் பாவங்களை மூடியிருந்த இரத்தத்தையே காண்பதை இந்தச் செயல் உறுதிப்படுத்தியது. பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட அந்த நிழல்கள் இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய கிரியையிலும் எவ்வாறு முழுமையான நிறைவேற்றத்தை காண்கின்றன என்பதை புதிய ஏற்பாட்டில் நாம் காண்கிறோம். தேவன் இயேசுவை அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு பாவ நிவாரண பலியாக, அதாவது ஒரு உண்மையான கிருபாசனமாக முன்வைத்தார். இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கெருபீன்களின் அமைப்பை நினைவூட்டும் வகையில் 2 தேவதூதர்கள் அமர்ந்திருப்பதை மகதலேனா மரியாள் கண்ட காட்சியை சிந்தித்துப் பாருங்கள். கிருபாசனத்தை கேருபீன்கள் காவல் காத்தது போலவே மரணத்தின் மீதான வெற்றியை காண்பவர்களாக நம் இரட்சகர் கிடத்தப்பட்டிருந்த இடத்தின் தலைப்பகுதியிலும் கால் பகுதியிலும் இந்த தூதர்கள் இருந்தனர். இயேசுவே உண்மையான கிருபாசனம். அவருடைய இரத்தம் நம் பாவங்களை என்றென்றும் மூடி மறைக்கிறது. இதன் மூலம் நம் மீட்பு அவர் மூலமாக மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது நிரூபிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று ஆய்வு பண்டைய எகிப்தின் கலாச்சார ஒப்புமைகள், கூடாரத்திலிருந்த உடன்படிக்கை பெட்டி மற்றும் கேருபீன்களின் வடிவமைப்பு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பலியில் இவ்வடிவங்களின் நிறைவேறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது.
இஸ்ரேலர்கள் தங்கள் எகிப்திய அனுபவத்தின் மூலம் ஒரு காலத்தில் அறிந்திருந்த அந்த வடிவமைப்பை தேவன் தம் உடன்படிக்கையின் பெட்டியாக திகழும் வகையில் ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றியமைத்தார்.